நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் இந்த vlog எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் துணி காய போட. ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா செம்மையாக வேர்த்தோ ஊற்றுது, காற்று காற்று. பட் அந்த ப்ரீஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே. பட் வெயிலில் இப்போ போய் துணி காய போட்டேன் வெயில். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளே இந்த நிழலில் நிற்கும் போதே எனக்கு வேர்த்தா ஊற்றுது. ஸோ பறவைகளோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஜஸ்ட் அவங்களுக்கு சாப்பிட்ற உணவு அண்ட் தண்ணி மெயினாக. ஸோ அவங்க வந்து குடிச்சிட்டு போவாங்க. மொட்டை மாடி ஏதாவது இருக்குது, இல்லை பால்கனி ஏதாவது இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக வைங்க. காக்கா, குருவி அண்ட் புறா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் நம்ம தான் உதவி பண்ணணும். ஸோ முடிஞ்சால் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி உணவுகள், கொஞ்சம் தண்ணி, உணவு அதுங்களுக்கு வைங்க. ஸோ இன்றைக்கி இது ஒரு மெசேஜாக எனக்கு இந்த வெயிலை பார்த்தோன்னே கொடுக்கணுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ டெய்லியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்போல்லாம் இருக்கேனோ அப்போல்லாம் வந்து அந்த விஷயம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. ஸோ நீங்களும் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸும் கொடுங்க. ஸோ வேறு என்ன விஷயங்கள்லாம் இந்த பறவைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களோட தாட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர் ஆல். see you again. Bye bye.